Hi friends, இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 8 மேக்ஸ் NCERT புக்ல இருக்க சாப்டர் 3 A Story of Numbers பார்த்துட்டு இருக்கோம். இது அதோட பார்ட் 3 வீடியோ. இதுல Egyptian number system பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா ஒரு 55 மினிட்ஸ் கிட்ட போகும். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாவே ப்ராப்ளம் சால்விங் தான் பண்ணியிருப்போம். Egyptian number system 3000 BCE கிட்ட டெவலப் ஆயிருக்கு. இதுல வந்து இந்த சிஸ்டத்துல லேண்ட்மார்க் நம்பர்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ ரோமன் நம்பர்ஸ்ல வந்து லேண்ட்மார்க் நம்பர் பார்த்தோம் 1 5 10க்கெல்லாம் 1 x v அந்த மாதிரி l அந்த மாதிரி லேண்ட்மார்க் நம்பர்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எஜிப்தியன் நம்பர் சிஸ்டம்லயும் வந்து லேண்ட்மார்க் சிஸ்டம் வச்சு குரூப் பண்ணி நம்பரை ரெப்ரசென்ட் பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பெபிள் நம்ம எடுக்கிறோம். பெபிள்னா ஸ்டோன். ஸோ அது நம்ம எடுக்கிறோம். அப்போ இது வந்து லேண்ட்மார்க் நம்பர் 1. இப்போ அடுத்து என்னன்னா அடுத்து ஒரு குரூப் ஆஃப் 10 பெபிள்ஸ் எடுக்கிறோம். அப்போ இது வந்து லேண்ட்மார்க் நம்பர் 10. அப்போ குரூப் ப்ரீவியஸ் ஒன்னை விட 10 மடங்கு அதிகமா இருக்கும். ஈச் லேண்ட்மார்க் நம்பர் இஸ் 10 டைம்ஸ் த ப்ரீவியஸ் ஒன். இப்போ இஜிப்தியன் நம்பர் சிஸ்டத்துல ஒரு லேண்ட்மார்க் நம்பரை விட அடுத்த லேண்ட்மார்க் நம்பர் 10 டைம்ஸ் அதிகமா இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1 இருக்கு. இத வந்து 10 டைம்ஸ் எடுத்தா நமக்கு 10 பெபிள்ஸ் வரும். அண்ட் இதுல இருந்து 10 டைம்ஸ் எடுத்தா 10 10 10 10 போட்டா நமக்கு எத்தனை 100 பெபிள்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு நெக்ஸ்ட் குரூப்லயும் 10 டைம்ஸ் அதிகமாகிறதுனால அது வந்து பவர் 10ல இருக்கு. இப்போ 1 வந்து நம்ம 10 to the power 0ன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து 10 to the power 1. இது வந்து 10 into 10 100. அது 10 ஸ்கொயர்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதை விட 10 மடங்கு அதிகமா இருக்கும். ஸோ அப்போ 10 டைம்ஸ்னா 100 into 10 அப்போ 1000 வரும். அதாவது 10 கியூப் வரும். நெக்ஸ்ட் இப்போ இதெல்லாம் தான் சிம்பிள்ஸ். இப்போ நம்ம ரோமன் லெட்டர்ஸ்ல பார்த்தோம் 1 x v l அதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ். இப்போ இஜிப்தியன் சிஸ்டம்ல இதெல்லாம் தான் சிம்பிள்ஸ். இப்போ 1க்கு பாத்தீங்கன்னா 1, 10க்கு பாத்தீங்கன்னா யூவை வந்து நம்ம இல்ல ஸ்மால் என்னன்னு சொல்லலாம். இல்ல யூவா இன்வெர்டட் யூ மாதிரி இருக்குது. 10 ஸ்கொயர் வந்து கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கு. அண்ட் 10 கியூப் வந்து ஏரோ மார்க் போட்டு இங்க ஒரு ஏரோ மார்க் அண்ட் இந்த பக்கம் ஒரு ஏரோ மார்க் அண்ட் கீழே ஒரு டி சிம்பிள் மாதிரி. அண்ட் 10 to the power 4னா ஒரு பனானா சிம்பிள் மாதிரி இருக்கு. 10 to the power 5னா ஒரு ஸ்னேக்கோட தலை மாதிரி வரைஞ்சிருக்காங்க. 10 to the power 6 வந்து ஒரு ஹியூமன் மாதிரி தான் ஹேண்ட் லெக் எல்லாம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அண்ட் 10 to the power 7 வந்து சன் ஷேப் சன் சிம்பிள்ல வரைஞ்சிருக்காங்க. இப்போ ரோமன் லெட்டர்ஸ்ல எப்படி நம்ம ஒரு நம்பரை கன்வெர்ட் பண்ணுமோ அதே மாதிரி இந்த ஹிந்து நியூமரல்ஸை நம்ம இஜிப்தியன் சிஸ்டத்துல நம்ம மாத்துவோம். அப்போ 324 இத வந்து நம்ம ரோமன் சிஸ்டத்துல மாத்தினா எப்படி 100ல 100ஆ பிரிப்போம். ஸோ 300 வந்து 100 100 சி சி சின்னு இந்த மாதிரி பார்த்திருப்போம். நம்ம இங்க வந்து இந்த 100க்கான சிம்பிள் வந்து ரோமன் சிஸ்டத்துல சி அதனால போடுறோம். ஆனா இங்க வந்து 100க்கு இன்னொரு சிம்பிள் இருக்கு. 100க்கு என்ன சிம்பிள் 10 ஸ்கொயர் தான் 100. 100க்கான சிம்பிள் வந்து கொஸ்டின் மார்க். ஸோ 100 வந்து 300னால 3 டைம்ஸ் எழுதியிருக்கோம். அங்க வந்து கொஸ்டின் மார்க் சிம்பிள். அண்ட் 20 வந்து டென்ஸ்ல வருது. ஸோ 10 வந்து 2 தடவை எழுதியிருக்கோம். அதோட சிம்பிள் வந்து இன்வெர்டட் யூ. அண்ட் 4 வந்து 1 தான். ஸோ 4 டைம்ஸ் 1. இப்போ இஜிப்தியன் சிம்பிள்ல கொஸ்டின் மார்க் இல்ல கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கு. ஸோ இஜிப்தியன் சிம்பிள்ல 324 வந்து இப்படிதான் எழுதணும். இது 324. Figure it outல first question represent the following numbers in the Egyptian system. இப்போ 10,458 first question. இது வந்து நம்ம எஜிப்தியன் சிஸ்டத்துல மாத்தணும். இப்போ அதை நம்ம தனித்தனியா பிரிச்சுக்கலாம். இப்போ 10,000 இருந்தா எழுதலாம். இல்ல அதனால அதுக்கப்புறம் 400 அப்புறம் 50 அதுக்கப்புறம் 8. இப்போ இதை நம்ம 400 நம்ம பவர்ஸ் ஆஃப் 10ல தான் நமக்கு சிம்பிள் தெரியும். அதனால 400 நம்ம 100ன்னு பிரிக்கலாம். 4 டைம்ஸ் 100. அதுக்கப்புறம் 50ய நம்ம 10ன்னு பிரிக்கலாம். 5 டைம்ஸ் 10. அதுக்கப்புறமா 8. ஸோ 8 டைம்ஸ் வந்து 1 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 டைம்ஸ் 1. இப்போ ஈஜிப்தியன் சிஸ்டத்துல கன்வெர்ட் பண்ற மாதிரி நமக்கு நம்பர்ஸ்ல இருக்கு. இப்போ 10,000ங்கிறது 10 பவர் 4. 10 பவர் 4க்கான சிம்பிள் இது. அண்ட் 100க்கு வந்து 10 ஸ்கொயர் அதோட சிம்பிள் வந்து இது. அது எத்தனை தடவை பண்ணணும் 4 டைம்ஸ் பண்ணணும்.
and 5 times 10. So 10 ஓட symbol inverted U. அது வந்து 5 times. And 1 ஓட symbol வந்து 8 times இருக்கு. So 1. So 8 times அந்த லைன் போடணும். So Egyptian number systemத்துல 10,458 நம்ம இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். செகண்ட் சப்டிவிஷன் 1023. ஸோ இதை வந்து நம்ம பிரிச்சோம்னா 1000 plus 20 plus 3. ஸோ 20 வந்து நம்ம 10 10 பிரிக்கலாம். 1000ங்கிறது 10 cube. 10 cube ஓட சிம்பிள் என்னது? D and arrow mark. And 10 ஓட சிம்பிள் inverted U, 3 ஓட சிம்பிள் 111. ஸோ இதுதான் வந்து 1023 ஓட எஜிப்தியன் நம்பர் சிஸ்டத்துல வர சிம்பிள்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் 2660. இதையும் நம்ம அந்த மாதிரி எழுதணும்னா 2000 plus 600 plus 60. ஸோ 2000 வந்து 1000 எழுதணும் 2 தடவை. அண்ட் 600 வந்து 100 100ன்னு 6 தடவை எழுதணும். 60 வந்து 10 10ன்னு இதுவும் 6 டைம்ஸ் எழுதணும். ஸோ இதை நான் எழுதல, ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் வரைகிறேன். அப்போ 1000க்கு 10 கியூப். ஸோ ஏரோ மார்க் 2 தடவை வரையணும். இப்போ 600க்கு 100 6 தடவை போடணும். அப்போ 100ஓட சிம்பிள் வந்து 10 ஸ்கொயர் கொஸ்டின் மார்க். இப்போ கொஸ்டின் மார்க் சிம்பிள 6 தடவை போடணும். அண்ட் 60க்கு 10 வந்து 6 டைம்ஸ் போடணும். இப்போ 10ஓட சிம்பிள் இன்வெர்டட் யூ, அது 6 டைம்ஸ் போடணும். இப்போ 2660 இப்படிதான் ஈஜிப்டியன் நம்பர் சிஸ்டம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஃபோர்த் சப்டிவிஷன் 784. ஸோ இதை வந்து நம்ம 780 plus 4 அந்த மாதிரி டிவைட் பண்ணலாம். அண்ட் 700ங்கிறது 100ல இருக்கு. இப்போ 100ஓட சிம்பிள் என்ன? 10 ஸ்கொயர் கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கு. அது வந்து இது ஒரு கொஸ்டின் மார்க் வந்து 100. அப்போ 700 வந்து 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். ஸோ 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் 100ஓட சிம்பிளை ரிப்பீட் பண்றோம். அண்ட் 80ங்கிறது டென்ஸ்ல வருது. ஸோ இன்வெர்டட் யூ, அது வந்து 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்றோம். ஸோ 8 டைம்ஸ். அண்ட் 4க்கு வந்து 1. ஸோ 4 டைம்ஸ் 1. இப்போ ஃபிஃப்த் சப்டிவிஷன் 1111. இது வந்து 1000 plus 100 plus 10 plus 1ன்னு எழுதலாம். இது வந்து டைரக்டாவே இருக்கு, நம்ம எதையோ ரிப்பீட் பண்ற மாதிரி இல்ல. 1000க்கு 10 கியூப். ஸோ ஏரோ மார்க் சிம்பிள். 100க்கு கொஸ்டின் மார்க் சிம்பிள். 10க்கு இன்வெர்டட் யூ அண்ட் 1க்கு 1. சிக்ஸ்த் கொஸ்டின் 70,707. இதுல 70,000 plus 700 plus 7. இது வந்து 70,000 வந்து நம்ம 7 டைம்ஸ் 10,000 வரும். அண்ட் 700 7 டைம்ஸ் 100 வரும். அண்ட் 7 வந்து 7 டைம்ஸ் 1 வரும். அண்ட் இதோட சிம்பிள் 10,000க்கு அந்த பனானா மாதிரி இருக்க சிம்பிள். ஸோ அது வந்து 7 டைம்ஸ். 100ஓட சிம்பிள் வந்து நமக்கு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கிறது. அது எத்தனை டைம்ஸ்? 7 டைம்ஸ். அண்ட் 7க்கு 7 டைம்ஸ் 1. ஸோ அந்த 7 டைம்ஸ் அந்த லைன் போடணும். ஸோ இதுதான் எஜிப்தியன் நம்பர் சிஸ்டத்துல நம்ம ஹிந்து நியூமரல்ஸை கன்வெர்ட் பண்ண பிறகு வர சயின்ஸ். ஃபிகர் இட் அவுட்ல செகண்ட் கொஸ்டின், வாட் நம்பர்ஸ் டு தீஸ் நியூமரல் ஸ்டாண்ட் ஃபார்? ஸோ எஜிப்தியன் நம்பர் சிஸ்டத்துல வர சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கன்வெர்ட் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் மார்க் வந்து 2 டைம் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் மார்க் சிம்பிளுக்கு வந்து நம்ம 10 ஸ்கொயர் தான் கொஸ்டின் மார்க் சிம்பிள். அப்போ 100. ஸோ 100 வந்து 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்வெர்டட் யூ எத்தனை டைம்ஸ் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6 7. ஸோ 7 டைம்ஸ் வந்து இன்வெர்டட் யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இன்வெர்டட் யூங்கிறது 10. 7 டைம்ஸ் கொடுத்தா அது வந்து 70. நெக்ஸ்ட் லைன்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க? 6 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பிளஸ் 6. இப்போ இது எல்லாமே நமக்கு ஆட் பண்ணா என்ன ஆகும்? 276. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் 276. செகண்ட் சப்டிவிஷன் டயக்ராம்ல 4 ஏரோ மார்க்ஸ் இருக்கு. அப்போ ஏரோ மார்க்கான நம்பர் என்ன? 1000. 10 கியூப்னா 1000. இப்போ 1000 வந்து 4 டைம்ஸ் இருக்கு. ஸோ 4 டைம்ஸ் 1000 இருந்தா அது வந்து பிளஸ் பண்ணா நமக்கு 4000 கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க் சிம்பிள் மாதிரி இருக்கிறது வந்து 10 ஸ்கொயர், அதாவது 100. 100 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. அப்போ 300. அதுக்கப்புறம் இன்வெர்டட் யூ சிம்பிள் வந்து 10.
அது வந்து 2 டைம்ஸ் இருக்கு ஸோ 20 அண்ட் 1 வந்து 2 டைம்ஸ் இருக்கு ஸோ 2. 4322. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணா நமக்கு 4322 கிடைக்குது. இந்த ஈஜிப்தியன் சிஸ்டத்துல நம்ம ஒவ்வொரு லேண்ட்மார்க் நம்பருக்கும் 10 டைம்ஸ் அது இன்க்ரீஸ் ஆகுறத பார்த்தோம். ஸோ இது வந்து பேஸ் 10ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது பேஸ் 10 இருக்கிறதுனால டெசிமல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த 10 தான் இருக்கணுமான்னு கேட்டா இல்ல. ஸோ நம்ம வேற ஏதாச்சும் நம்பர் கூட யூஸ் பண்ணலாம். வாட் எவர் த நம்பர் n is. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 5 கூட எடுத்துக்கலாம். இப்போ 5க்கு எடுத்தா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எப்பவுமே லேண்ட்மார்க் நம்பர் 1 தான் இருக்கும். இப்போ 10 டைம்ஸ் ஆகுற மாதிரி நெக்ஸ்ட் ஒன்ல வந்து நமக்கு 5 டைம்ஸ் ஆகும். அப்போ செகண்ட் லேண்ட்மார்க் நம்பர் வந்து 5. அப்போ இந்த 5 5 மடங்கு, அதாவது 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு 5 into 5 என்னது 5 வந்து 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நமக்கு 25 கிடைக்கும். ஸோ 5 டைம்ஸ் ஆச்சுன்னா நமக்கு 25 கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம இந்த 25 வந்து மறுபடியும் 5 டைம்ஸ் ஆகும். அதாவது ப்ரீவியஸ் ஒன் இன்க்ரீசஸ் பை 5 டைம்ஸ். அங்க வந்து ப்ரீவியஸ் ஒன் இன்க்ரீசஸ் பை 10 டைம்ஸ் வரும் ஈஜிப்தியன் சிஸ்டத்துல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரீவியஸ் ஒன்னும் நம்ம அந்த ஃபிக்ஸட் எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அதுதான் வந்து பேஸ். ஸோ அதை வச்சு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 125 வரும். இந்த மாதிரி இது வந்து 5 பவர்ஸ்ல வரும். இது வந்து 5 பவர் 0, 5 பவர் 1, அங்க 10 பவர்ஸ்ல வர மாதிரி இங்க 5 பவர்ஸ். ஸோ 5 ஸ்கொயர், 5 கியூப் அந்த மாதிரி. ஸோ வாட் எவர் நம்ம இந்த நம்பர் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பவர்ஸ் இங்க ஆட் ஆகும். அண்ட் அந்த நம்பர் தான் நம்ம பேஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் அசைன் பண்ணலாம். இப்போ 10 பவருக்கு நம்ம எஜிப்தியன் சிம்பிள்ல ஒரு சிம்பிள் இருக்க மாதிரி நம்ம இந்த 5 பவர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணது இதுக்கு ஒரு சிம்பிள் கிரியேட் பண்ணலாம். இப்போ 5 பவர் 0 அதாவது 1க்கு நம்ம ட்ரையாங்கிள் வச்சுக்கலாம். 5 பவர் 1க்கு ஸ்கொயர், 5 ஸ்கொயருக்கு ஹெக்ஸகன் வச்சுக்கலாம். அண்ட் 5 கியூபுக்கு சர்க்கிள். 5 கியூப்க்கு அப்புறம் என்ன வரும் 5 பவர் 4 வரும். அதுக்கப்புறம் 5 பவர் 5 வரும். ஸோ 5 பவர் 4க்கு நம்ம ஸ்லாண்டிங் லைன் அப்ராக்சிமேஷன் சிம்பிள் மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். அண்ட் 5 பவர் 5க்கு ஒரு ஏரோ மார்க் கொடுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட 5 பேஸா இருக்க நம்பர் சிஸ்டத்தோட சிம்பிள்ஸ். ஸோ இதுல ஒரு நம்பர் கொடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த சிம்பிள்ஸ்க்கு. இப்போ 143 வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம 143க்கு எது நியரஸ்டா இருக்கு 125. ஸோ 125 அங்க வந்து 100 அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம 100th பிளேஸ் 10th பிளேஸ் அந்த மாதிரி சொல்லி நம்ம பிரிப்போம். ஸோ ஈஸியா இருந்துச்சு. இங்க வந்து லேண்ட்மார்க் நம்பர் 5 இருக்கிறதுனால அதுக்கு நியரஸ்டா எது இருக்குன்னு பார்க்கணும். பிகஸ்ட் நம்பர். இப்போ பிகஸ்ட் நம்பர் இப்போ 5 பவர் 4னா அதை விட அதிகமா வரும். 5 பவர் 4 625 வரும் நமக்கு. அண்ட் 5 பவர் 5 வந்து 3125 வரும். அதனால 143க்கு நியரஸ்டா 125 இருக்கு. இப்போ 125 கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும் 18 ஆட் பண்ணணும். ஸோ 18க்கு நியரஸ்டா எது இருக்கு 5 தான் இருக்கு. அப்போ நம்ம 5 5 தான் பிரிக்கணும். ஸோ ஒரு 5 இன்னொரு 5 5 பிளஸ் 5 10 ஆகுது. இன்னொரு 5னா 15 ஆகுது. அண்ட் அதை விட கம்மியானா நமக்கு 1 தான் இருக்கு. ஸோ 1 வந்து 3 டைம்ஸ் எழுதணும். ஸோ இது வந்து 15, இது வந்து 3, அப்போ மொத்தம் 18 ஆகுது. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த சிம்பிள்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். 125க்கு வந்து சர்க்கிள், 5க்கு வந்து ஸ்கொயர், 1க்கு வந்து ட்ரையாங்கிள் வச்சிருக்கோம். ஸோ 3 டைம்ஸ் ட்ரையாங்கிள். ஸோ 143 நம்ம சர்க்கிள், 3 டைம்ஸ் ஸ்கொயர் அண்ட் 3 டைம்ஸ் ட்ரையாங்கிள். இந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ண இந்த 5 பேஸ்டு நம்பர் சிஸ்டத்துல ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ லேண்ட்மார்க் நம்பர் ஃபர்ஸ்ட் எப்பவுமே 1 இருக்கும். அண்ட் அடுத்த லேண்ட்மார்க் நம்பர் வந்து நம்ம அதை வச்சு மல்டிப்ளை பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டெப்லயும். எந்த நம்பர் வச்சு நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பரை நம்ம ஒவ்வொன்றும் மல்டிப்ளை பண்றோமோ அது ஒரு ஃபிக்ஸட் நம்பர் என்னதான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம பேஸ் n நம்பர் சிஸ்டம்னு சொல்றோம். எஜிப்தியன் நம்பர் சிஸ்டம் பாத்தீங்கன்னா பேஸ் 10 சிஸ்டம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணது பேஸ் 5 சிஸ்டம். பேஸ் 10 சிஸ்டம் வந்து நம்ம டெசிமல் நம்பர் சிஸ்டம்னு சொல்லுவோம். First, figure it out question. Write the following numbers in the above base 5 system using symbols in table 2.
ஸோ இந்த சிம்பிள்ஸை வச்சு நம்ம இந்த நம்பர்ஸை வந்து மாற்றணும். இப்போ 15 எப்படி எழுதுறது? 15க்கு நியரஸ்டா இருக்கிறது 5 தான். ஸோ 5ல 15 எழுதணும்னா நம்ம 5 + 5 + 5 15 வரும். ஸோ 5ஓட சிம்பிள் ஸ்கொயர். ஸோ 3 டைம்ஸ் ஸ்கொயர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் 50. ஸோ 50 நம்ம எப்படி எழுதலாம்? நியரஸ்ட் ஒன் 25. 25 + 25ன்னு எழுதலாம். அப்போ hexagon symbol twice. And third 137. 137க்கு நியரஸ்டா இருக்கிறது 125. ஸோ இது கூட என்ன ஆட் பண்ணா நமக்கு 37 வரும்? 12 வரும். ஸோ 12 வந்து 12க்கு நியரஸ்ட்னு பார்த்தோம்னா நமக்கு 5 தான் வருது. அப்போ 5ல தான் நம்ம 12 போடணும். ஸோ 10 வந்து 5 + 5 போட்டாச்சு. இன்னும் 2 போடணும் 12 வர்றதுக்கு. ஸோ 2 வந்து நம்ம 1 தான் போட முடியும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிள்ல போட்டா 125க்கு சர்க்கிள், 5க்கு ஸ்கொயர் 2 டைம்ஸ் அண்ட் 1க்கு ட்ரையாங்கிள் 2 டைம்ஸ். ஃபோர்த் சப்டிவிஷன் 293. 293 நம்ம எப்படி எழுதலாம்? நியரஸ்ட் ஒன்னா 125 தான் வருது. ஸோ 125 பிளஸ் மறுபடியும் எவ்வளோ ஆட் பண்ணா 293 வரும்? மறுபடியும் ஒரு 125 பிளஸ் 125 பண்ணா 250 தான் வருது. அதோட கம்மியா தான் வருது. அப்போ 125. இப்போ 250 வந்துருச்சு. இன்னும் 43 வரணும். 293 வர்றதுக்கு இன்னும் 43 ஆட் பண்ணணும். 43 எதுக்கு நியரஸ்டா இருக்கு? 25க்கு. இப்போ 25 பிளஸ் ஸோ இப்போ 25 போட்டாச்சு. அப்போ இன்னும் எவ்வளோ வரணும்? 35 45 18 வரணும். ஸோ 18 வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றது? இன் டர்ம்ஸ் ஆஃப் 5ல தான் பண்ண முடியும். 15 பண்ணியாச்சு அண்ட் இன்னும் 3 இருக்கு. ஸோ பிளஸ் 1. ஸோ இதெல்லாம் சிம்பிள்ஸ்ல எழுதுனா 125 வந்து சர்க்கிள், 25 வந்து ஹெக்ஸகன், 5 வந்து ஸ்கொயர், ஸோ 3 டைம்ஸ் ஸ்கொயர் அண்ட் 1க்கு வந்து ட்ரையாங்கிள், ஸோ 3 டைம்ஸ் ட்ரையாங்கிள். ஸோ 293 வந்து ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இப்போ கடைசியா 651. இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றது? இதுக்கு நியரஸ்ட் ஒன் வந்து 625 இருக்கு. ஸோ 625ல இருந்து இன்னும் எவ்வளோ ஆட் பண்ணும்? 26 ஆட் பண்ணும். ஸோ 26க்கு நியரஸ்டா 25 இருக்கு. ஸோ 25. அப்போ இன்னும் 1 ஆட் பண்ணும். அப்போ 1. ஸோ 625 பிளஸ் 25 பிளஸ் 1. இதை வந்து நம்ம சிம்பிள்ஸ்ல எழுதலாமா? இப்போ இது வந்து அப்ராக்சிமேஷன் சிம்பிள் மாதிரி இருக்கிறது. 25க்கு வந்து ஹெக்ஸகன் சிம்பிள், 1க்கு வந்து ட்ரையாங்கிள். ஸோ இதுதான் வந்து 651ஓட சிம்பிள். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? இஸ் தேர் a number that cannot be represented in our base 5 system above? Why or why not? இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் நம்ம பேஸ் 5 சிஸ்டத்துல நம்ம எழுத முடியாம இருக்கா? இப்போ நம்ம 1ல ஆரம்பிக்கிறோம் அண்ட் 5 வாட் எவர் இருக்கு. அது எந்த நம்பர் போட்டாலும் நம்ம இதுல வச்சு இப்போ நம்மளே பார்த்திருப்போம் 628னா கூட இது வந்து 625 பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க 3 வந்து நம்ம ஒன்ஸ்ல எழுதலாம். இதே வேற ஏதாச்சும் இருந்தா கூட ஒன்ஸ், டென்ஸ் அந்த மாதிரி இதுல இருக்கிறதுல நம்ம ஆட் பண்ணி எப்படி வேணாலும் எழுதலாம். ஆனா இதுல இல்லாத ஒரு நம்பர் வந்து 0. ஸோ 0 தான் நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியாது இந்த பேஸ் 5 சிஸ்டத்துல. ஏன்னா அதுக்கு நம்ம என்ன சிம்பிள் வேணுங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ 1ல ஆரம்பிக்கிறதுனால நம்ம 0க்கு சிம்பிள ஸ்பெசிஃபை பண்ணாததுனால நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. Compute the landmark numbers of a base 7 system. In general, what are the landmark numbers of a base n system? இப்போ landmarks numbers for base 7 கேக்குறாங்க. இப்போ 5க்கு நம்ம 5 power 0, 5 power 1 இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம் 1, 5ன்னு. அப்போ இதே 7க்கு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 7 power 0, 7 power 1, 7 square 49, 7 cube 343, 7 power 4 2401. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ 10க்கு நம்ம என்ன பார்த்தோம்? 10 power 1, 10 power 2 அந்த மாதிரி பார்த்தோம். அண்ட் 5க்கும் 5 power 1, 5 power 2ன்னு பார்த்தோம். ஸோ பவர்ஸ் ஆஃப் தட் நம்பர், பேஸ் நம்பர் என்னவோ அதோட நம்ம பவர்ஸ் எடுத்தா அதோட லேண்ட்மார்க் நம்பர் கிடைக்கும். இப்போ இது ஜென்ரலா கேக்குறாங்க. அப்போ ஜென்ரலா நம்ம எப்படி எழுதுவோம்? வாட் எவர் த பேஸ் நம்பர் n இஸ், பேஸ் n சிஸ்டத்துல அதோட லேண்ட்மார்க்ஸ் நம்பர் என்னவா இருக்கும்னா
n power 0 which is 1 and அதுக்கப்புறமா n power 1 n power 2 n power 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ பவர் நம்பர்ஸ் தான் அதோட லேண்ட்மார்க் நம்பர்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆட் த ஃபாலோவிங் இஜிப்டியன் நியூமரல்ஸ். ஸோ இந்த நியூமரல்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எத்தனை இன்வெர்டட் யூ இருக்கு? 8 இன்வெர்டட் யூ இருக்கு. அண்ட் எத்தனை 1 இருக்கு? 7. ஸோ 7 லைன் இருக்கு. அண்ட் அது எது கூட ஆட் பண்றாங்க? 7 இன்வெர்டட் யூ அண்ட் 8 லைன் கூட ஆட் பண்றாங்க. இப்போ இது மொத்தமா நம்ம எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 15 இன்வெர்டட் யூவும் 15 லைன்ஸும் இருக்கு. இப்போ நமக்கு தெரியும், இப்போ கொஸ்டின் மார்க் இருக்குன்னா அது வந்து இதோட ப்ரீவியஸ் ஒன் என்னது? இன்வெர்டட் யூ. அது வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 10 டைம்ஸ் ஆஃப் இன்வெர்டட் யூ தான் இந்த கொஸ்டின் மார்க் சிம்பிள். ஸோ எப்பவுமே இந்த நம்பர் வந்து ஈக்குவல் டு 10 டைம்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் ஒன். அப்போ நம்ம 10 இன்வெர்டட் யூ வந்து ஒரு கொஸ்டின் மார்க்னு எழுதலாம். இதுல வந்து நமக்கு கிடைச்சது 15 இன்வெர்டட் யூ. அப்போ இதுல வந்து 10 பிளஸ் 5 இன்வெர்டட் யூ இருக்கு. அப்போ இந்த 10 இன்வெர்டட் யூவை நம்ம ஒரு கொஸ்டின் மார்க்னு எழுதலாம். அண்ட் 5 இன்வெர்டட் யூ அப்படியே 5 டைம்ஸ் எழுதலாம். ஸோ நியூமரல்ஸ் போடாமையே நம்ம இந்த 10ங்கிற போடாமையே நம்ம 10 டைம்ஸ் எழுதலாம். நான் சும்மா 10ன்னு எழுதுறேன். அண்ட் 15 லைன்ஸ்ல வந்து 10 லைன்ஸ் ஈக்குவல் டு 1 யூ. அப்போ 5 லைன்ஸ் 10 பிளஸ் 5 இருக்கு. ஸோ 10 லைன்ஸ் வந்து ஒரு யூன் போடலாம், இன்வெர்டட் யூன் போடலாம். அண்ட் 5 லைன்ஸ் வந்து 5 லைன்ஸ் அப்படியே எழுதலாம். அப்போ நமக்கு ஆட் பண்ணா வர ஆன்சர் இதுதான். ஸோ நான் 8 7 8ன்னு நம்பர் எழுதிட்டேன். பட் அது இல்லாம ஜஸ்ட் 8 டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி வரையணும். நான் வரையறதுக்கு பதில் நம்பர் எழுதிட்டேன். நான் இப்படி வரைஞ்சிருந்தாலும் ஈஸியா நம்ம கவுண்ட் பண்ணி எத்தனை டைம்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம 10 இப்போ 10 யூ இருந்துச்சுன்னா அது வந்து 10 வந்து நம்ம குரூப் பண்ணிட்டு அதை ஒரு கொஸ்டின் மார்க்கா எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது வரையறதுக்கு பதில் நான் இங்க நம்பர் எழுதிட்டேன், அவ்வளவுதான். Add the following Egyptian numerals. Symbols பாருங்க, இது வந்து 10 ஸ்கொயர் 10 கியூபோட சிம்பிள்ஸ். இந்த கொஸ்டின் மார்க் வந்து 10 ஸ்கொயரோட சிம்பிள்ஸ். இது வந்து 1ஓட சிம்பிள். ஸோ இதோட வேல்யூ என்ன? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 டைம்ஸ், அப்போ 9000. இது வந்து 6 டைம்ஸ், ஸோ 600. இது வந்து 1 2 3 4 5 6 7 8, ஸோ 8. ஸோ 9608. இது வந்து 10 ஸ்கொயர் 500. இது 1 2 3 4 5 6 7, ஸோ 7. அப்போ 507. இப்போ நார்மலா நம்ம இந்த சிம்பிள்ஸ் வச்சு ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நியூமரல்ஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த 10 வந்து நம்ம குரூப் பண்ணிட்டா அதுக்கு நெக்ஸ்ட் ஒன் நமக்கு கிடைக்கும். ஸோ 1ஓட நெக்ஸ்ட் ஒன் வந்து 10. ஸோ 10ஓட சிம்பிள் வந்து இன்வெர்டட் யூ. ஸோ இதுல இருந்து ஒரு இன்வெர்டட் யூ நமக்கு கிடைக்குது, இங்க எழுதலாம். அண்ட் மீதி இருக்கிறது 1 2 3 4 5. ஸோ 5 லைன்ஸ். அண்ட் இங்க இருக்கிறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணா நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது எல்லாமே சேர்த்து நமக்கு 10 வருது. அண்ட் 1 பேலன்ஸ் இருக்கு. ஸோ 10 கொஸ்டின் மார்க்னா, ஸோ 10 கொஸ்டின் மார்க் சிம்பிள்னா அதுக்கு அடுத்து வர்றது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டின் மார்க்கு அடுத்து வர்றது ஏரோ மார்க். ஸோ ஒரு ஏரோ மார்க்கா நம்ம எடுத்துக்கலாம். அந்த 10 கொஸ்டின் மார்க் சிம்பிள்ல ஒரு ஏரோ மார்க் சிம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் மீதி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு, ஸோ அதை போட்டுக்கலாம். 1 அண்ட் இங்க வந்து ஏரோ மார்க் சிம்பிள் மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 தான் இருக்கு. அப்போ 9 டைம்ஸ் பிளஸ் இங்க ஒரு கேரி ஆன் வந்திருக்கு. அப்போ மொத்தமா சேர்த்து 10 ஆயிடும். அப்போ இது நம்ம போடாம இது கூட ஒன்னா குரூப் பண்ணிட்டு இங்க இருந்து வர கேரி ஆன ஒன்னா குரூப் பண்ணா நமக்கு ஒரு 10 செட் ஆஃப் ஏரோ மார்க் கிடைக்கும். ஸோ அதுக்கு அது வந்து நம்ம அடுத்த நம்பரோட எடுத்துக்கலாம். அப்ப அடுத்த நம்பர் என்ன? ஏரோ மார்க் அடுத்த சிம்பிள் வந்து பனானா சிம்பிள் மாதிரி இருக்கிறது. ஓகே, ஸோ அப்போ இதுதான் நமக்கு ஆட் பண்ணா வர ஆன்சர்.
இதை வந்து நம்ம நியூமரல்ஸ்ல எழுதணும்னா 10^4ங்கிறது 10,000. கொஸ்டின் மார்க் சிம்பிள்ங்கிறது 10 ஸ்கொயர் பிளஸ் இன்வெர்டட் u 10 and 1 2 3 4 5 5. ஸோ இதை ஆட் பண்ணா நமக்கு 10,000. 10 ஸ்கொயருங்கிறது 100. இப்போ 10,000 110 plus 5 15. ஸோ 10,115. இப்போ இதை ஆட் பண்ணி பார்க்கலாம். 5 1 6 plus 5 11 10. ஸோ 10,115. ஸோ கரெக்டாக வருது. ஸோ போன வாட்டி நான் இங்கே 8u 9u 9 ஏரோ மார்க் இந்த மாதிரி போட்டேன். ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது, இப்படிதான் டயக்ராம் வரைஞ்சி அதை குரூப் பண்ணணும். அது நான் ஈஸியா இருக்குங்கிறதுக்காக போட்டேன். ஸோ இதை வந்து நம்ம டயக்ராம்ல குரூப் பண்ணாலும் ஈஸி தான். அண்ட் நம்ம நியூமரல்ஸ் வச்சு பிட் டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இது டைரக்டா நம்ம பண்ணலாம், அதுக்கப்புறம் நியூமரல்ஸ்ல செக் பண்ணலாம். இப்போ எத்தனை நம்பர் இருக்கு? 6. ஸோ 6னா அதை நம்ம குரூப் பண்ண முடியாது. ஸோ 6 லைன்ஸ் அப்படியே போட்டுருணும். ஸோ இது பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதை வந்து நம்ம குரூப் பண்ணலாம் 10னா. அப்போ 10 இந்த சிம்பிளுக்கு அடுத்த சிம்பிள் என்ன? கொஸ்டின் மார்க். அப்போ ஒரு கொஸ்டின் மார்க், அப்புறம் மீதி இருக்கிறது 2 இன்வெர்டட் யூ. அண்ட் இது வந்து இங்க வேற எதுவும் இல்லை. ஸோ இதை வந்து அப்படியே எழுதிடணும், ஏரோ மார்க் சிம்பிள். ஸோ இந்த வேல்யூ பார்த்தோம்னா 1000 பிளஸ் கொஸ்டின் மார்க்கு 100 பிளஸ் இன்வெர்டட் யூ 20 பிளஸ் 6. ஸோ 1126. இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 1 2 3 4 5 6 7 8. ஸோ 1080 அவ்வளோதான். அண்ட் பிளஸ் இது வந்து 1 2 3 4. ஸோ 46 ஆட் பண்ணா நமக்கு 1126 கிடைக்குது. ஸோ நியூமரல்ஸ்ல நம்ம கன்வெர்ட் பண்ணாமே ஸ்ட்ரெயிட்டா சிம்பிள்ஸ் வச்சு நம்ம கரெக்டா ஆட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் கொஸ்டின், ஆட் தி ஃபாலோவிங் நியூமரல்ஸ் தட் ஆர் இன் த பேஸ் 5 சிஸ்டம். 5 சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 இருக்கும், நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர்ல 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 5 5 நம்ம குரூப் பண்ணணும். ஸோ பேஸ் என்ன இருக்கோ அந்த பேஸ் நம்பர் படி தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ ட்ரையாங்கிள்ங்கிறது 1, மொத்தம் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. ஸோ அது வந்து நம்ம 4 டைம்ஸ் எழுதணும். 5 இருந்தா குரூப் பண்ணிருக்கலாம், 4 டைம்ஸ் இருக்கிறதுனால நம்ம குரூப் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ஸ்கொயர் வந்து 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் நம்ம அப்படியே எழுதணும் 3 டைம்ஸ். ஸோ ஸ்கொயர் முடிஞ்சிச்சு. இப்போ ஹெக்ஸகன். ஹெக்ஸகன் வந்து 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் நம்ம அப்படியே எழுதலாம். அண்ட் சர்க்கிள் வந்து 4 டைம்ஸ். ஸோ இதுவும் நம்ம குரூப் பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்படியே தான் எழுதி ஆகணும். ஸோ இதுல நம்ம எதுவுமே குரூப் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் தான் எழுதியிருக்கோம். இப்போ இந்த பிக்சர் பாருங்க, நம்ம 47 பிளஸ் 56 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நியூமரல்லையும் அதுக்கு அடுத்து சென்டர்ல வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டத்துலையும் அண்ட் அதுக்கு அடுத்து வந்து நம்ம கிரியேட் பண்ண பேஸ் 5 நம்பர் சிஸ்டத்துலையும் அதோட சிம்பிள்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை எப்படி ஆட் பண்றதுன்னு பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம 7 பிளஸ் 6 வந்து 13 வரும். அதுல 1 வந்து கேரி ஆன் ஆகும் லெஃப்ட் சைட். ஸோ அதே மாதிரி இங்க குரூப் பண்ணும் போது நமக்கு 5 இப்போ பேஸ் 5 பாத்தீங்கன்னா 5 ஸ்கொயர்ஸ் குரூப் பண்ணா அதுக்கு அடுத்த இருக்க சிம்பிள் ஹெக்ஸகன் வரும். ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஹெக்ஸகன் கூட கேரி ஆன் பண்றோம். அதே மாதிரி இந்த டெசிமல் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா அந்த 1 வந்து குரூப் பண்ணா நமக்கு ஒரு இன்வெர்டட் யூ சிம்பிள் கிடைக்கும். ஸோ அதையும் வந்து நெக்ஸ்ட் ஒன் கிட்ட நம்ம கேரி ஆன் பண்றோம். ஸோ இங்க எப்படி நம்ம நியூமரல் சிஸ்டத்துல கேரி ஆன் பண்றோமோ அதே மாதிரி இந்த டெசிமல் ஆர் வாட் எவர் த பேஸ் என் நம்பர் சிஸ்டம் இஸ், அங்கேயும் நம்ம இந்த மாதிரி கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. வாட் இஸ் எனி லேண்ட்மார்க் நம்பர் மல்டிப்ளைட் பை இன்வெர்டட் யூ? இன்வெர்டட் யூங்கிறது 10. ஃபைண்ட் த ஃபாலோவிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ இன்வெர்டட் யூவோட தான் மற்ற சிம்பிள்ஸை எல்லாத்துலேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எல்லாத்துலேயும் இன்வெர்டட் யூவோட மல்டிப்ளை பண்ணுறாங்க. இன்வெர்டட் யூவோட வேல்யூ என்னது? 10. ஸோ இங்கே 10, இங்கே 10, 10 10s are 100. 100ஓட சிம்பிள் கொஸ்டின் மார்க் சிம்பிள். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ
ஒவ்வொரு டைமும் நம்ம இன்வெர்டட் யூ தான் பண்றோம். அண்ட் இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அடுத்த லேண்ட்மார்க் நம்பர் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம இன்டூ 10 தான் பண்ணியிருப்போம். ஸோ 1 இன்டூ 10 10, 10 இன்டூ 10 100, 100 இன்டூ 10 1000. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம 10 தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 10ங்கிறது என்ன? இன்வெர்டட் யூ. அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த சிம்பிளோட இன்வெர்டட் யூவை தான் மல்டிப்ளை பண்றோம். அப்போ எந்த சிம்பிளோடவும் நம்ம இன்வெர்டட் யூ மல்டிப்ளை பண்ணா அதுக்கு அடுத்து வர சிம்பிள் நமக்கு கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் வந்து 100 அண்ட் இன்வெர்டட் சிம்பிள் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண பேரு நமக்கு அதுக்கு அடுத்து வர சிம்பிள் ஏரோ மார்க் கிடைக்குது. இப்ப தேர்ட் கொஸ்டின் ஏரோ மார்க் இன்டூ இன்வெர்டட் யூ. அப்போ அதுக்கு இதோட நெக்ஸ்ட் சிம்பிள் என்ன? அந்த பனானா சிம்பிள் மாதிரி இருக்கிறது. ஸோ அதுதான் ஆன்சர். அண்ட் பனானா சிம்பிள் கூட மறுபடியும் இன்டூ இன்வெர்டட் யூ பண்ணா நமக்கு அதுக்கு அடுத்து வர சிம்பிள் என்னது? அந்த ஸ்னேக் மாதிரி பேர்ட் மாதிரி இருக்க சிம்பிள் வாட் எவர். ஸோ அந்த சிம்பிள் தான் வரும். அந்த மாதிரி எந்த சிம்பிளா இருந்தாலும் அது கூட நம்ம இன்வெர்டட் யூ பண்ணா அதுக்கு அடுத்து வர சிம்பிள், அதுக்கு அடுத்து வர லேண்ட்மார்க் நம்பர், அந்த சிம்பிள் தான் நமக்கு ஆன்சர். The second question, what is any landmark number multiplied by question mark symbol, that is 10 square. அப்போ find the following products. அப்போ inverted u into question mark symbol என்னவா இருக்கும்? inverted u வந்து 10, question mark symbol வந்து 10 square. அப்ப answer வந்து 10 cube. 10 cubeக்கு என்னது? arrow mark symbol. ஓ அதுல செகண்ட் ஆப்ஷன் question mark into question mark. ஓ இது வந்து question mark வந்து 10 square, இதுவும் 10 ஸ்கொயர். அப்ப நமக்கு 10 பவர் 4 கிடைக்கும். 10 பவர் 4 ஓட சிம்பிள் இது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏரோ மார்க் சிம்பிள் இன்டூ கொஸ்டின் மார்க். அப்போ இதுக்கு வந்து ஏரோ மார்க் 10 கியூப், கொஸ்டின் மார்க் 10 ஸ்கொயர், மொத்தமா சேர்த்து 10 பவர் 5 அந்த ஸ்னேக் மாதிரி இருக்க சிம்பிள். அண்ட் கடைசியா பனானா மாதிரி இருக்க சிம்பிள் இன்டூ கொஸ்டின் மார்க். அப்போ பனானாங்கிறது 10 பவர் 4 into 10 பவர் ஸ்கொயர் which is equal to 10 பவர் 6. ஸோ பவர் செட் பண்ணா 10 பவர் 6. 10 பவர் 6க்கு அந்த வந்து ஹியூமன் சிம்பிள். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்வெர்டட் யூல இருந்து அது கூட கொஸ்டின் மார்க் சிம்பிள் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? ஏரோ மார்க். ஸோ இன்வெர்டட் யூல இருந்து ஏரோ மார்க். ஸோ ஒரு சிம்பிள் விட்டுட்டு இன்னொன்னு. அண்ட் அதே மாதிரி கொஸ்டின் மார்க்ல இருந்து பார்த்தா அதோட ஆன்சர் பனானா சிம்பிளுக்கு வருது. அண்ட் ஏரோ மார்க்ல இருந்து கொஸ்டின் மார்க் மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த ஸ்னேக் சிம்பிள் வருது. பனானால இருந்து மறுபடியும் கொஸ்டின் மார்க் சிம்பிள் பண்ணா நமக்கு ஹியூமன் சிம்பிள் வருது. ஸோ அங்க வந்து அடுத்தடுத்து வந்துச்சு. போனதுல வந்து இன்வெர்டட் யூ மல்டிப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர் வந்துச்சு. இங்க அந்த நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் இல்லாம அதுக்கு அடுத்த லேண்ட்மார்க், அதாவது ஒரு லேண்ட்மார்க் சிம்பிளை விட்டுட்டு அதுக்கு அடுத்த லேண்ட்மார்க் தான் நமக்கு ஆன்சரா வருது. ஃபைண்ட் த ப்ராடக்ட். ஸோ இந்த சிம்பிள்ஸ்க்கான ப்ராடக்ட் கேட்குறாங்க. இப்போ இன்வெர்டட் யூவோட வேல்யூ 10 அண்ட் இந்த சிம்பிளோட வேல்யூ 10 பவர் 5. அப்போ நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? 10 பவர் 1 பிளஸ் இங்க பவர்ஸ் ஆட் பண்ணா 1 பிளஸ் 5 6 ஆகும். ஸோ 10 பவர் 6. 10 பவர் 6ஓட சிம்பிள் வந்து ஹியூமன் சிம்பிள். இப்போ கொஸ்டின் மார்க் இன்டூ ஏரோ மார்க் சிம்பிள். ஸோ கொஸ்டின் மார்க்கோட வேல்யூ 10 ஸ்கொயர், ஏரோ மார்க் சிம்பிளோட வேல்யூ 10 கியூப். இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ஸ் ஆட் ஆகி நமக்கு 10 பவர் 5 வரும். ஸோ 10 பவர் 5னா அதோட சிம்பிள் வந்து இந்த ஸ்னேக் சிம்பிள். இப்போ தேர்ட் சப்டிவிஷன்ல ஏரோ மார்க் சிம்பிளை 2 தடவை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 10 கியூப் இன்டூ 10 கியூப் ஆன்சர் வந்து 10 பவர் 6 வரும். ஸோ 10 பவர் 6ஓட சிம்பிள் வந்து ஹியூமன் சிம்பிள். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பனானா சிம்பிள் 10 பவர் 4 வேல்யூ அண்ட் ஹியூமன் சிம்பிளோட வேல்யூ வந்து 10 பவர் 6. இப்போ ஆட் பண்ணா நமக்கு 10 பவர் 10 வருது. 6 plus 4 10. இப்போ 10 பவர் 10க்கு நமக்கு சிம்பிள் இல்லை. ஸோ ஹையஸ்ட் சிம்பிள் நமக்கு என்ன இருக்கு? 10 பவர் 7. ஸோ 10 பவர் 7ஓட என்ன ஆட் பண்ணா நமக்கு 10 வரும்? 3. ஸோ 7 plus 3 10 வருது. அண்ட் இங்க மல்டிபிளிகேஷன் இருந்தால் தான் நமக்கு பவர்ஸ் ஆட் ஆகும். அதனால இங்க மல்டிபிளிகேஷன் போடுறோம். இப்போ 10 பவர் 7ஓட சிம்பிள் வந்து சன், மல்டிபிளிகேஷன் 10 கியூபோட சிம்பிள் வந்து ஏரோ மார்க். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ண பேரு எழுதுறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு லேண்ட்மார்க் நம்பரும் நம்ம ஒரு லேண்ட்மார்க் நம்பரோட இன்னொரு லேண்ட்மார்க் நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இன்னொரு லேண்ட்மார்க் நம்பர் தான் கிடைக்குது.
Does this property hold true in the base 5 system that we created? So base 5 சிஸ்டத்துலயும் இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த லேண்ட்மார்க் நம்பர், ரெண்டு லேண்ட்மார்க் நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அதோட ஆன்சரும் லேண்ட்மார்க் நம்பர்ல வருதா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ பேஸ் 5ல வந்து ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துப்போம். ஸ்கொயருக்கு 5 அண்ட் ஹெக்ஸகனுக்கு 25. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 125 வரும். ஸோ 125ஓட சிம்பிள் சர்க்கிள். ஸோ அங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, 5ஓட அங்க இன்வெர்டட் யூ பார்த்தோம். அந்த மாதிரி இங்க பேஸ் 5க்கு நம்ம 5 எடுத்தா அதுக்கு அடுத்து வர சிம்பிள், இப்போ 25ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா 25க்கு அடுத்து வர லேண்ட்மார்க் சிம்பிள் சர்க்கிள். ஸோ ஆன்சர் வந்து சர்க்கிள் வருது. அதே 5ஓட நம்ம சர்க்கிள் மல்டிப்ளை பண்ணா அதுக்கு அடுத்து வர லேண்ட்மார்க் நம்பர் வரும் 625. ஸோ பேஸ் 5க்கும் இது ட்ரூ. And does this hold for any number system with a base? So இப்போ n base 5 இல்ல base 3 base 4னு base எந்த நம்பரா இருந்தாலும் என்ன இருந்தாலுமே இந்த மாதிரி ரெண்டு லேண்ட்மார்க் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணா அது இன்னொரு லேண்ட்மார்க் நம்பர் தான் வரும். ஸோ இட் இஸ் ட்ரூ. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ a plus b டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஸோ a plus b into cனா இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த c வந்து a-யோட மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் b-யோட b into c-னு c-யை வந்து b-யோட மல்டிப்ளை பண்ணணும். நடுவில் பிளஸ் சிம்பிள் வரும். ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதை வந்து நம்ம இந்த எஜிப்தியன் சிம்பிள்ல பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். இது வந்து கொஸ்டின் மார்க் வந்து 10 ஸ்கொயர், அதாவது 100. இப்போ 100னா இது வந்து 200. இந்த வேல்யூ பேரு 200 அண்ட் இன்வெர்டட் யூனா அதுக்கு 10. ஸோ 200 into 10. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இது 200ன்னு எப்படி கண்டுபிடிச்சோம்? 100 plus 100, அதாவது இந்த கொஸ்டின் மார்க் சிம்பிளை நம்ம பிளஸ் பண்றோம். அதுதான் நான் இங்க இப்படி எழுதியிருக்கேன். அண்ட் இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது இந்த இடத்துல நான் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ இந்த பிளஸ் வந்து நான் இங்க போடுறேன். இது வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கு பாத்தீங்கன்னா a plus b into cன்ற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட். இப்போ அது ரைட் ஹேண்ட் சைடோட ஈக்குவலா வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி நம்ம ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்றோம். a and c-ய கொஸ்டின் மார்க் இன்டூ இன்வெர்டட் யூ அண்ட் b and c மல்டிப்ளை பண்றோம் பிளஸ் போட்டு. ஸோ கொஸ்டின் மார்க் இன்டூ இன்வெர்டட் யூ. அப்படி பண்ணா நமக்கு இன்வெர்டட் யூ வித் கொஸ்டின் மார்க்னா இன்வெர்டட் யூ எந்த லேண்ட்மார்க் நம்பரோட மல்டிப்ளை பண்ணாலும் அதுக்கு அடுத்த லேண்ட்மார்க் நம்பர் வரும். ஸோ கொஸ்டின் மார்க்கோட அடுத்த லேண்ட்மார்க் நம்பர் வந்து ஏரோ மார்க். ஸோ ஏரோ மார்க் போடுறோம். அண்ட் இங்கேயும் அதே தான் ஏரோ மார்க். இது வந்து நடுவில் பிளஸ் சிம்பிள் இருக்கு. இப்போ பிளஸ் வந்து நம்ம பிளஸ் எழுதாம இந்த மாதிரி அட்ஜசன்ட்ல எழுதலாம். ஸோ இப்படிதான் நம்ம நார்மலா எழுதுவோம். இப்போ இதோட வேல்யூ என்ன? இது வந்து 10 கியூப், இதுவும் 10 கியூப், அதாவது 1000. அப்போ 2000 நமக்கு கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா 100 plus 100 into u வந்து 10. அப்போ 200 into 10 வந்து நமக்கு 2000 கிடைக்குது. ஸோ ஈக்குவலா இருக்கு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஈஜிப்தியன் சிஸ்டத்துல கூட ஒர்க் ஆகுது. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த சிம்பிளோட நம்ம மல்டிப்ளை இன்வெர்டட் யூவை மல்டிப்ளை பண்றோம். இப்போ போன வாட்டி பார்த்தோம் ஒரு ரெண்டு கொஸ்டின் மார்க் சிம்பிள். ஸோ அது வந்து ரெண்டுமே சிமிலரான சிம்பிள். பட் இங்க வந்து கொஸ்டின் மார்க் சிம்பிள் இருக்கு, இன்வெர்டட் யூ இருக்கு, 1 இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிம்பிளோட நம்ம இன்வெர்டட் யூ மல்டிப்ளை பண்றோம். அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிம்பிளை நம்ம ஆட் பண்ற மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி a plus b plus c. இங்க வந்து போன வாட்டி ரெண்டு ஆட் பண்ணதுனால a plus b பார்த்தோம். இங்க 3 இருக்கிறதுனால a plus b plus c. அப்போ இங்க வெளியில இருக்கிறது வந்து n. ஸோ இது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் மல்டிப்ளை ஆகும். இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம இதை பிரிச்சு எழுதுனா நமக்கு கொஸ்டின் மார்க். இப்போ இது பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கோட இன்வெர்டட் யூ மல்டிப்ளை ஆகும். அதுக்கப்புறம் இதோட இன்வெர்டட் யூ மல்டிப்ளை ஆகும் அண்ட் 1ஓடையும் இன்வெர்டட் யூ மல்டிப்ளை ஆகும். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி பிரிச்சு எழுதியாச்சு. இப்போ இதை கால்குலேட் பண்ணலாம். கொஸ்டின் மார்க் சிம்பிள் இன்டூ இன்வெர்டட் யூனா அதுக்கு அடுத்த சிம்பிள் வந்து நமக்கு ஏரோ மார்க். ஸோ இதுதான் ஆன்சர். அண்ட் ரெண்டு இன்வெர்டட் யூனா ரெண்டுத்துக்கும் அடுத்த சிம்பிள் என்னது? 2 கொஸ்டின் மார்க்.
ஸோ இதுக்கு அடுத்த சிம்பிள் கொஸ்டின் மார்க், இதுக்கு அடுத்த சிம்பிள் கொஸ்டின் மார்க். அண்ட் 1க்கு அடுத்த சிம்பிள் வந்து இன்வெர்டட் யூ தான். ஸோ அதை வந்து நம்ம இங்க போடுறோம். ஸோ எல்லாத்துலயுமே இன்வெர்டட் யூ மல்டிப்ளை பண்ணிருக்கிறதுனால நம்ம அதுக்கு அடுத்து வர்றது தான் நமக்கு ஆன்சர்னு தெரியும். அதனால அதுக்கு அடுத்து வர லேண்ட்மார்க்கை போட்டுட்டோம். அண்ட் அதுதான் ஆன்சர். இப்போ நியூமரல்ஸ்ல நம்ம இதை செக் பண்ணலாம். இதோட வேல்யூ 100 பிளஸ் 20 பிளஸ் 1, அப்போ 121. ஸோ 121 இன்டூ இன்வெர்டட் யூனா 10. ஸோ 1210. இப்போ அது ஆன்சர் கரெக்டா வந்திருக்கான்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து 1000, கொஸ்டின் மார்க் சிம்பிளுக்கு 200. ஸோ 2 தடவை இருக்கிறதுனால 100 100 200 அண்ட் இன்வெர்டட் யூக்கு வந்து 10. ஸோ 1210. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர் வந்தாலும் கூட இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு கரெக்டா வருது. இதோட ப்ராடக்ட் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இன்வெர்டட் யூ கூட என்ன மல்டிப்ளை ஆனாலுமே அது நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் வரும். ஸோ இன்வெர்டட் யூவோட கொஸ்டின் மார்க் மல்டிப்ளை பண்ணால் அதோட நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் வந்து ஏரோ மார்க். அண்ட் இங்க 5 டைம்ஸ் இருக்கிறதுனால நம்ம 5 டைம்ஸ் எழுதணும். அண்ட் இன்வெர்டட் யூ வந்து 2 டைம்ஸ் இருக்கு. அதோட நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் வந்து கொஸ்டின் மார்க். ஸோ 2 டைம்ஸ். அண்ட் 1க்கு அடுத்த லேண்ட்மார்க் வந்து இன்வெர்டட் யூ. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ நியூமரல்ஸ்ல நம்ம செக் பண்ணலாம். இது வந்து 5000. ஸோ 1000 1000 1000 5 டைம்ஸ் வரதுனால 5000. இது வந்து 100 2 டைம்ஸ் வருது. ஸோ 200. அண்ட் இன்வெர்டட் யூ வந்து 10 2 டைம்ஸ் வருது. ஸோ 20. ஸோ 5220. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 500 பிளஸ் 20 பிளஸ் 1. ஸோ 521 கொடுத்துருக்காங்க. இன்டூ 10 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2. ஸோ இன்டூ 10 பண்ணால் நமக்கு 5220. ஸோ இங்கே 2 லைன்ஸ் இருக்கு, அதனால 2 தான் வரும். அப்போ ஈக்குவலாக வந்துருச்சு. வந்து நம்ம நியூமரல்ஸ்க்கு மாத்திட்டு நம்ம செக் பண்ணோம். பட் நியூமரல்ஸ்க்கு மாத்தாமே நம்ம ப்ராடக்ட் வந்து ஈஸியா இந்த இன்வெர்டட் யூவால மல்டிப்ளை பண்றதுனால அதுக்கு அடுத்த லேண்ட்மார்க் வச்சு அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரெண்டும் நமக்கு மல்டிப்ளை பண்ணா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு இது பிளஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம் ஃபர்ஸ்ட். இப்போ ஏரோ மார்க்குக்கு அடுத்த சிம்பிள் பார்க்கணும். ஏன்னா இன்வெர்டட் யூ வந்து 10. ஸோ அடுத்த லேண்ட்மார்க் நம்பர் தான் நமக்கு வரும். ஸோ ஏரோ மார்க்கு அடுத்த லேண்ட்மார்க் நம்பர் வந்து இந்த பனானா சிம்பிள். அண்ட் இன்வெர்டட் யூக்கு அடுத்த லேண்ட்மார்க் நம்பர் வந்து கொஸ்டின் மார்க் சிம்பிள். ஸோ நமக்கு ஆன்சர் இதுதான். ஸோ நம்ம நியூமரல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணாமே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு அண்ட் அடுத்த நம்பர் தான் நமக்கு ப்ராடக்ட் பண்ணா வரும் அப்படின்னா இன்வெர்டட் யூவோட மல்டிப்ளை பண்ணா அதுக்கு அடுத்த நம்பர் தான் ஆன்சரா வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியா ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம். இதை செக் பண்ணா நமக்கு 1000 பிளஸ் 10 கிடைக்குது. 1010 இன்டூ 10 வந்து 1010 இன்டூ 10னா நமக்கு இன்டூ பண்ண நமக்கு 10,100 வரும். இப்போ இங்க நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, பனானா சிம்பிளுக்கு 10,000 பிளஸ் இது வந்து 100. ஸோ 10,100. ஸோ கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா லேண்ட்மார்க் நம்பர் இன்னொரு லேண்ட்மார்க் நம்பரோட ப்ராடக்ட் அதாவது மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு ஒரு லேண்ட்மார்க் நம்பர் தான் கிடைக்குது. லேண்ட்மார்க் நம்பரோட இன்வெர்டட் யூ மல்டிப்ளை பண்ணா அதோட நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர் நமக்கு கிடைக்குது. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் இதுல இருக்கு. அதனால நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணும் போது நமக்கு ஈஸியா பண்ண முடியுது. இதே ரோமன் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஈஸியா பண்ண முடியாது. நான் சொல்லி கொடுத்த எக்ஸாம்பிளே பாத்தீங்கன்னா நான் நியூமரல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி தான் பண்ணிருப்பேன். ஸோ அது வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் இங்க வந்து ஈஸியா நம்ம நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்னால இங்க ஈஸியா இருக்கு. இப்போ ஒரு நம்பர் சிஸ்டத்துல லேண்ட்மார்க் நம்பர்ஸ் வந்து பவர்ஸ் ஆஃப் அ நம்பரா இருந்துச்சுன்னா இப்போ
10 பவர்ஸா இருக்கு அண்ட் 5 பவர்ஸா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் சிஸ்டத்துல லேண்ட்மார்க்ஸ் நம்பர்ஸ்லாம் ஒரு பவர் ஆஃப் அ நம்பரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 11th செஞ்சுரிலாம் ரோமன் நியூமரல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அபாக்கஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அபாக்கஸ் வந்து இந்த டெசிமல் சிஸ்டம்ல தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது பேஸ் 10, அதாவது பவர் ஆஃப் 10ல தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா 3426 அபாக்கஸ்ல இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ தௌசண்ட்ஸோட லைன்ல 3 இருக்கு, ஸோ 3000. 100ஓட லைன்ல 4 இருக்கு, ஸோ 400. அண்ட் 10ஓட லைன்ல 20 இருக்கு, ஸோ 20. அண்ட் 1ஓட லைன்ல 1 அண்ட் மிடில்ல வந்து ஒரு 1 இருக்கு. ஸோ மிடில்னா 5க்கும் 10க்கும் மிடில்னா நமக்கு 5 வரும். ஸோ 5ல 1 அண்ட் 1ல 1, அப்போ 6 மொத்தம். ஸோ 3426 இப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அபாக்கஸ்க்கு எப்படி அந்த பீட்ஸை வந்து இந்த லைன்ஸ்ல அரேஞ்ச் பண்ணலாம்னு. இப்போ 2907 2000, அப்போ 1000ல வந்து 2 இருக்கு, ஸோ 2 பீட்ஸ் போடலாம். அண்ட் 900, ஸோ 900னா 100th லைன் இங்க 500 இருக்கிறதுனால 500ல ஒரு பீட், அப்போ இது வந்து 5ன்னு அர்த்தம். அண்ட் அதாவது 500ன்னு அர்த்தம். மீதி இன்னும் 400 இருக்கு, ஸோ அந்த 400க்கு 100ல 4 பீட்ஸ் போடணும். இப்போ பாத்தீங்கன்னா 1000ல 2000 இருக்கிறதுனால 2 பீட்ஸ். அண்ட் 100ல பாத்தீங்கன்னா 900s இருக்கு. இங்க வந்து 9 போடுறதுக்கு பதில் 500 எடுத்து இங்க போட்டுட்டு மீதி இருக்க 400 இங்க 4 பீட்ஸா போடுறோம். அண்ட் 10ல வந்து எதுவுமே இல்லை, 7. ஸோ 7 வந்து 5 and 2 பிரிக்கலாம். ஸோ 5ல ஒரு பீட், இது இந்த ஒரு பீட் வந்து 5ன்னு அர்த்தம். அண்ட் இங்க வந்து மீதி 2 பீட்ஸ் போடணும். ஸோ 5 + 2 7. ஸோ இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பீட்ஸோட வேல்யூ மாறும். இப்போ 43 வந்து நம்ம இந்த சைட் போடலாம். 43னா 40 10s இருக்கு. இப்போ 4 பீட்ஸ் இன் 10s பிளேஸ். இப்போ 43 போட்டாச்சு அண்ட் 40 போட்டாச்சு. இப்போ 3 வந்து இங்க 3 பீட்ஸ் போடணும். இப்போ ஆட் பண்ண போறோம். ஆட் பண்றதுக்கு இங்க இருக்க பீட்ஸ் எல்லாம் நம்ம இந்த சைடு மொத்தமா கொண்டு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் கீழே 3 பீட்ஸ் இருக்கு, இங்க கொண்டு வந்தோம். இந்த 3 பீட்ஸ நம்ம இங்க கொண்டு வர போறோம். இப்போ மொத்தம் எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 5. 5 வந்தா நம்ம இங்க போடலாமா? இப்போ இதை அழிச்சிட்டு நம்ம இங்க போடலாம். இங்க 5 2 இருந்தா அது 10ன்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து 1 போடலாம். அப்போ இங்க 2 எடுத்துட்டு அது 10ல ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்க ஒரு பீட் வருது. இப்போ இங்க இருக்கிறத நம்ம இங்க எடுக்கணும். லெஃப்ட் சைடு இருக்கிறத நம்ம ரைட் சைடு எடுக்கணும். அப்போ 1 2 3 4 இருக்கு. இந்த 4யும் நம்ம இங்க எடுக்கிறோம். அப்போ மொத்தமா சேர்த்து 5 இருக்கு. ஸோ 5 10ஸ்னா நமக்கு 50 வந்தது. ஸோ அந்த 50க்கு இங்க ஒரு பீட், இங்க 5 பீட் வைக்கிறதுக்கு பதில் இங்க ஒரு பீடா நம்ம எடுத்துடலாம், அந்த 5யும் எடுத்து. அண்ட் அவ்வளவுதான். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது? 2500 + 100 400, அப்போ 900 தான் இருக்கு. அண்ட் 50 வருது. ஸோ இதை நம்ம ஆன்சர் பண்ண ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 2950 தான் வருது. ஸோ இந்த மாதிரி தான் அபாக்கஸ்ல பீட்ஸ் வச்சு அடிஷன் அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ எஜிப்தியன் நம்பர் சிஸ்டத்தோட டிராபேக் என்னன்னா, இப்போ நம்ம சிம்பிள்ஸே பார்த்தோம் 10^7 வரைக்கும் தான் போட்டோம். சன்னோட சிம்பிள் தான் 10^7. அதுக்கு மேல 10^10 வரும்போது நம்ம வந்து மல்டிபிளிகேஷன்ல தான் 10^7 × 10^3 இந்த மாதிரி காம்பினேஷன்ல போட்டோம். ஸோ புதுசா சிம்பிள்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு பவருக்கும் கிரியேட் பண்ணோம். ஸோ 10^8 10^9 அந்த மாதிரி அந்த பவர்ஸ் அதிகமாக நம்ம நியூ சிம்பிள்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த நியூ சிம்பிள்ஸ் கிரியேட் பண்றது தான் இந்த எஜிப்தியன் சிம்பிளோட ஒரு டிராபேக்னு நம்ம சொல்லலாம். Figure it outல first question, can there be a number whose representation in Egyptian numerals has one of the symbols occurring 10 or more times? 10 தடவைக்கு மேல ஒரு நம்பர் வருமான்னு கேக்குறாங்க. இப்போ கொஸ்டின் மார்க்கே வந்து நம்ம நிறைய தடவை போடுவோம். ஆனா 10 டைம்ஸ் போட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை குரூப் பண்ணி அதுக்கு அடுத்த லேண்ட்மார்க் நம்பர் என்ன? ஏரோ மார்க். ஸோ அந்த மாதிரி போட்டுருவோம். அதனால 10 இல்லைன்னா 10க்கு மேல கண்டிப்பா வராது. ஸோ அதோட கம்மியா தான் வரும். So the answer is no, because 10 times any landmark number will give you the next landmark number. அதனால 10 times கண்டிப்பா ஒரு landmark number யூஸ் பண்ண மாட்டோம்.
செகண்ட் கொஸ்டின் கிரியேட் யுவர் ஓன் நம்பர் சிஸ்டம். ஒரு நம்பர் சிஸ்டம் கிரியேட் பண்ண சொல்றாங்க வித் பேஸ் 4. ஸோ பேஸ் 5 ஒன்று கிரியேட் பண்ணோம். இப்போ வந்து பேஸ் 4ல கிரியேட் பண்ணோம். அண்ட் ரெப்ரசன்ட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 16. 1 to 16 வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ 4 power 0 வந்து 1 அண்ட் 4 power 1 வந்து 4. 4 ஸ்கொயர் 16. ஸோ இது எல்லாமே ஒரு லேண்ட்மார்க் நம்பர். ஃபர்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர், செகண்ட், தேர்ட் லேண்ட்மார்க் நம்பர். இப்போ 1 to 16 தான் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இது வரைக்கும் எடுத்தா போதும். அதனால இதுக்கு ஒரு சிம்பிள் நம்ம சொல்லுவோம். இப்போ ட்ரையாங்கிள் 1க்கு, ஸ்கொயருக்கு ஸ்கொயர் வந்து 4 அண்ட் 16க்கு வந்து நம்ம சர்க்கிள் அசைன் பண்ணலாம். இப்போ 1 to 16 வந்து நம்ம இதுல ரெப்ரசென்ட் பண்ண போறோம். 1க்கு 1 தான், 2ங்கிறது 2 தடவை ட்ரையாங்கிள். இப்போ 4 வரைக்குமே நம்ம ட்ரையாங்கிள் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா 4 வந்து நம்ம ஸ்கொயர்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்போ 3ங்கிறது நம்ம 3 டைம்ஸ் ட்ரையாங்கிள் எழுதுறோம். 5, 6, 7, 8, 9, 10. இப்போ 4க்கு வந்ததுக்கு அப்புறம் அதோட 16க்கு தான் நமக்கு வரும். ஸோ 4க்கு நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர் ஸ்கொயர் போட்டுட்டோம். அதோட சர்க்கிள் வந்து நமக்கு 16 தான் வரும். ஸோ சர்க்கிள். ஸோ இதுக்கு நடுவில் நமக்கு எப்படி ஆன்சர் வரும்னா 5க்கு 4 + 1. ஸோ 4க்கு ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து ட்ரையாங்கிள். ஸோ ஸ்கொயர் ட்ரையாங்கிள். ஸோ 5 ஸ்கொயர் ட்ரையாங்கிள்னா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் 6 வந்து ஸ்கொயர் ப்ளஸ் 2 ட்ரையாங்கிள் பண்ணுவோம். ஏன்னா 4 + 2. 7க்கு வந்து ஸ்கொயர் ப்ளஸ் 3 ட்ரையாங்கிள். 4 + 3, 7. 8க்கு 4 + 4. So ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர். 4 + 4, 8. 9க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ 4 + 4 + 1, 9. 10க்கு 4 + 4 + ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ 4 + 4, 8 + 2, 10. 11க்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஸ்கொயர் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள். 8 + 3, 11. 12க்கு ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர். ஸோ 4, 4, 4 ப்ளஸ் பண்ணால் 12. 13க்கு 12 + 1. 14க்கு இது வந்து 13 + 1, 14. 15க்கு 14 நீங்க இருந்து மேலே பார்த்து எழுதிட்டு அதை கூட +1 பண்ணும். ஸோ 15. இதுக்கப்புறம் வந்து நம்ம 4 ஸ்கொயர் போட வேண்டியது வருமா? பட் லேண்ட்மார்க் நம்பர்ல இந்த மாதிரி இப்போ 10ல பார்த்தோம், 10 டைம்ஸ் மேல வராது. ஏன்னா 10 டைம்ஸ் மேல வந்து நம்ம குரூப் பண்ணிடுவோம், அடுத்த லேண்ட்மார்க் நம்பர் வந்துடும். அதே மாதிரி இங்க 4 டைம்ஸ் ஸ்கொயர் வராது, ஏன்னா அதுக்கு அடுத்த லேண்ட்மார்க் நம்பர் சர்க்கிள் வருது. ஸோ எந்த லேண்ட்மார்க் நம்பருமே 4 டைம்ஸ் மேல இங்க ரிப்பீட் ஆகாது. Third question, give a simple rule to multiply a given number by 5 in the base 5 system that we created. ஸோ ஒரு ரூல் கேட்குறாங்க. இப்போ நம்ம 10 சிஸ்டம்லேயே பார்த்தோம், ஒரு ரூல் இருந்துச்சு. ப்ராடக்ட் ஆஃப் a landmark number, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் 2 landmark numbers gives a landmark number. ஸோ இது நம்ம ஏற்கனவே செக் பண்ணோம், அதே ரூல் தான் நான் இங்க சொல்றேன். ஸோ 5க்கு நம்ம ஆல்ரெடி செக் பண்ணோம், இங்க மறுபடியும் நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஸ்கொயருங்கிறது நம்ம 5க்கு போட்டோம், ட்ரையாங்கிளுக்கு 1. ஸோ 5 அப்போ ஹெக்ஸகன் வந்து 25. ஸோ 2 ஸ்கொயரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஹெக்ஸகன் கிடைக்கும். ஏன்னா 5 × 5, 25. அதே மாதிரி ஸ்கொயர் இன்டூ ஹெக்ஸகன் பண்ணா ஸ்கொயருக்கு வந்து 5, ஹெக்ஸகனுக்கு வந்து 25. ஸோ நமக்கு 125 கிடைக்கும். சர்க்கிள் வந்து 125ன்னு பார்த்தோம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ இன்னொரு ரூல் என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அது வந்து நம்ம இங்க 5 பேஸ்க்கும் நம்ம செக் பண்ணலாம். ஸ்கொயர் பிளஸ் ஹெக்ஸகன் பிளஸ் சர்க்கிள் இன்டூ மல்டிப்ளைட் பை ஸ்கொயர். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி நம்ம உள்ள எடுத்துட்டு வந்துட்டு
ஹெக்ஸகன் கூட ஸ்கொயர், சர்க்கிளோட மல்டிப்ளிகேஷன் ஸ்கொயர். ஸோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? ஸ்கொயர் வந்து எதோட மல்டிப்ளை பண்ணாலும் அதுக்கு நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர். ஸோ ஸ்கொயரோட நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர் ஹெக்ஸகன். ஸ்கொயரோட ஹெக்ஸகனோட நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர் சர்க்கிள். சர்க்கிளோட நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர் நம்ம என்ன பார்த்தோம்? அப்ராக்சிமேஷன் சிம்பிள் பார்த்தோம் 625க்கு. ஸோ இது ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இங்கேயும் ஒர்க் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.